அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த காட்சி நாச்சியாதீவில் அமைந்துள்ள பெரிய அலையை குறுக்கறுத்து விழுந்துள்ள ஒரு பாரிய மரத்தின் காட்சி தான் இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. இந்த பாரிய மரம் இந்த பெரிய அலையின் குறுக்கால் விழுந்து இங்கு பாய்ந்து செல்கின்ற இந்த நீரை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மரம் பாரியதொரு சவாலாக இந்த ஆற்றிலே விழுந்து காணப்படுகின்றது. இந்த மரத்தை அப்புறப்படுத்தும் நோக்கில் இதோகம போலீசார் உட்பட பொதுமக்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் பாரியதொரு தோல்வியில் முடிந்ததை நாங்கள் அறிகிறோம். அதாவது நீர்ப்பாசன பகுதியினர் இந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு தடையாக இருந்தமை காரணமாக இந்த மரத்தை அப்புறப்படுத்த முடியாமல் போனதால் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அண்மையில் இந்த அலையின் ஊடாக பாய்ந்து வந்த அதிக நீர் பெரியதொரு தடையை ஏற்படுத்தி இந்த நாச்சியாதீவிலே பெரியதொரு அழிவை ஏற்படுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்ததாக இங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தில் கூடுதலான கரிசனை எடுத்து இந்த மரத்தை துப்புரவு செய்வதற்கு உதவுமாறு பொதுமக்கள் வேண்டிக் கொள்கின்றனர். இந்த ஆற்றிலே கூடிய தண்ணீர் பாய்ந்து வந்த பொழுது இந்த மரம் பாரியதொரு தடையாக இருந்து நீர்ப்பெருக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்ததால் நாச்சியாதீவின் அநேகமான இடங்களில் நீர் வீதிக்கு மேலால் சுமார் 1 அடி 2 அடிக்கு மேலால் நீர் பாய்ந்து பாரியதொரு அழிவையும் பாரியதொரு பிரச்சனையும் இந்த பிரதேசத்திலே ஏற்படுத்தியதை இன்று பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மரத்தை, இந்த நீருக்கு தடையாக இருக்கின்ற இந்த பாரியதொரு மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு இதோகம போலீசார் உட்பட பொதுமக்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் அமைந்ததாக இங்குள்ள பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட நீர்ப்பாசன இலாக்காவைச் சேர்ந்த அதிகாரிகள் பெரும் தடையாக இருந்து இந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு அவர்கள் பாரியதொரு எதிர்ப்பை வெளிப்படுத்தியதன் காரணமாகவே இங்கு நீர்த்தடை ஏற்பட்டு இந்த பிரதேசத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயத்தில் கூடுதல் அக்கறை கொண்டு இந்த பகுதிகளை சுத்தம் செய்வதோடு இந்த மரத்தை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை இந்த கிராமவாசிகள் எதிர்பார்க்கின்றனர். நன்றி, வசலாம். வெள்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ வந்த ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுங்க. ஃபேஸ்புக்கில் போடுங்க, பரவாயில்ல. அதான் அதில் வந்துட்டாங்க, அவங்க வந்து சொல்லிட்டாங்க யாரும் அது வெட்டலை. அது இதான் சார் அரவாசி தண்ணி டக்குன்னு நிறைஞ்சு நிறைய தண்ணி போயிருக்குங்க சார். அப்படி தானே මේක ඉතින් ඕක මේ ඇවිල්ලා මේ
බැකෝ එකක් හරි මේ JCB එකක් හරි දාලා අදින්න තිබුණා නේ හරියට. අදින් මේ වාරි මාර්ග ඒ උන්ගේ නැත් වෙලා නෑ නේ වාර මාර්ගය එනකොට මේ පෙරහැර ගිහිල්ලා. වාරි මාර්ගය කරන්න දෙන්නේ ඔක කපලා අරන් දාන්න තිබුණා මේ මෙහා අයිනට කරා නම් නැහැ.